உலக சிறுநீரக தினம் உலகளாவிய முறையில் ஒரு மாபெரும் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. உலக சிறுநீரக தினம் என்பது உலக அளவில் மார்ச் மாதம் 2வது வியாழன் அன்று அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி மற்றும் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் கிட்னி ஃபவுண்டேஷன் என்னும் குழு இந்த தினத்தினை ஒன்று சேர்ந்து நடத்துகின்றது. இதனால் மக்களிடையே சிறுநீரகம் மற்றும் அது சார்ந்த நோய்களை எவ்வாறு குணப்படுத்த மற்றும் தடுக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வை உண்டாக்கிறது. நிரந்தர சிறுநீரக செயலிழப்பிற்கான முக்கியமான காரணங்களுள் உடல் பருமன் ஒன்றாகும். உடல் பருமன் என்பது அதிக உடல் கொழுப்பு உடலில் சேர்ந்து நீண்ட கால மருத்துவ நிலையை மற்றும் எதிர்மறை விளைவினை உண்டாக்கும். ஒரு தனி நபரின் பழக்க வழக்கம், பரம்பரை உடல்வாக்கு, உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியின்மைதான் உடல் பருமனுக்கு ஆன காரணங்கள் ஆகும். குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை ஆரோக்கியமில்லாத, வாய்க்கு ருசியாக உணவு உண்பதாலும், டிவி பார்த்து கொண்டே சீரியலோடு நொறுக்கு தீனி உண்பதாலும் உடல் பருமனை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி உலகில் வேகமாக பெருகி வரும் ஆபத்தான நோய்களின் பட்டியலில் சர்க்கரை நோய்க்கு அடுத்த இடத்தில் இருப்பது உடல் பருமன் என்னும் ஒபிசிட்டி. இது நேரடியாக இல்லாவிட்டாலும் பல்வேறு நோய்களுக்கு ஆணிவேர் என்பதனால் நிச்சயம் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்தியாவில் உள்ள குழந்தைகள், அதாவது 2 முதல் 5 வயதினர் 25%, 6 முதல் 11 வயதினர் 31%, 10 முதல் 12 வயதுக்கு உட்பட்டவர் 31% உடல் பருமனுடன் இருக்கிறார்கள். இத்தகைய நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் உடல் பருமன் சதவீதம் 5 to 10 மடங்கு அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சி வல்லுநர்கள் கூறுகின்றனர். லிஃப்ட் கூட வரல. பிளட் ரிப்போர்ட் டாக்டர். எல்லாம் பழைய ரிப்போர்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் கிட்னி டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்களே, இவ்வளோ நாளாக பார்க்காம இருக்கீங்க. உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வந்திருக்கு. எனக்கா கிட்னி பிரச்சனை? எதனால் டாக்டர் வந்துச்சு? உங்களுக்கு உடல் பருமனால பிபி அதிகமாக இருக்குது. பிபியை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனால உங்களுக்கு கிட்னி பழுதடைஞ்சு போச்சு. அண்ணா, நான் தானா? 1 kg பிரியாணி சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா, லேட் பண்ணிடாதீங்க. முட்டை. கிரி, வாடா விளையாட போலாம். வாடா. விளையாட போலாம்டா. 10 minutesடா. நீ போயிட்டே, நான் வந்துட்டே இருக்கேன். அட போடா, யாரா விளையாட போவா? நம்ம சாப்பிடுவோம். டேய், தலை சுத்துதுடா, மூச்சு வாங்குதுடா, படன்னு இருக்குடா. நல்லா சாப்பிட்றா, ஸ்மோக் பண்ணுறா, பின்ன வராமல் என்ன பண்ணும்? டேய், மூச்சு வாங்குதுடா, காலெல்லாம் வலிக்குதுடா, நடக்கவே முடியலடா. வீட்டில் பைக் கேட்கலான்னு இருக்கேன்டா. இதுக்கு தான் அதிகமாக சாப்பிட வேணான்னு சொன்னேன். ஃபோன் கொடுறா, அம்மாட்ட கேட்கணும். ஹலோ அம்மா, பைக் வேணும்மா.
மூச்சு வாங்குது, நடக்கவே முடியலம்மா. சரிம்மா, என்னடா சொன்னாங்க? வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கடா. ஒன்னெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கிரி டாக்டர். என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யூரின் சரியாக போகல டாக்டர். மூச்சு வாங்குது டாக்டர். கை கால்லாம் வலிக்குது டாக்டர். பிபி செக் பண்ணலாம். உங்களுக்கு பிபி இருக்குது, பிளட் டெஸ்ட் எழுதி தரேன், சரிங்களா? ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்க்கலாம். இந்தாங்க டாக்டர் பிளட் ரிப்போர்ட். உங்கள் கிட்னி ரிசல்ட் மோசமாக இருக்குது. நான் கிட்னி டாக்டரை ரெஃபர் பண்ணுறேன், போய் பாருங்கள். என்ன சார், சாப்பாட்டே மருந்து மாதிரி சாப்பிட சொல்கிறீங்க? உங்களுக்கு உணவே மருந்து தான். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐயோ முடியலையே. அம்மா. என்னடா எத்தனை மாதம்? டாக்டரை பார்த்தியா? பார்த்தேன், நிறைய சொன்னாங்கடா. ஏன்டா? ஏதோ பிபி இருக்குன்னு சொன்னாங்கடா. நல்லா தானடா இருந்த. கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கடா. அது இருக்குடா, அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், ஐயோ இப்படி சாப்பிட்டே எப்படிரா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏன் இப்படி உப்புள்ள பொருளாக போட்டு சாப்பிட்ற? இதை கொஞ்சம் பார்த்தியா இல்லையா? என்னது இது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. எனக்கு இது சரியாக போடல. நீ போய் ஃபஸ்ட்டு கிட்னி டாக்டரை போய் பாரு. சரிடா, நான் போகிறேன்டா. சரி, சீக்கிரம் போய் பாரு. பிளட் ரிப்போர்ட் டாக்டர். இப்படியெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பேன்?